கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மறுபடியுமாக அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேகர் பார்த்தீங்கன்னா நோட்டீஸை பார்த்துருப்பீங்க. ஸோ நோட்டீஸில் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி நாங்கள் அதில் போட்டிருந்தோம். வேத வசனத்தின் அடிப்படையில், அதாவது நூற்றாண்டுகளாக மறைந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த உலகம் பார்த்திங்கன்னா சந்திக்க போகக்கூடிய ஒரு முக்கியமான ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷமான ஒரு புதிய காலம். அந்த புதிய காலம் எந்த நூற்றாண்டில் இருக்கும் அப்படின்றது தான் அந்த கேள்வின்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தான் 21 நாட்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். இந்த பாடம் கூட பார்த்திங்கன்னா கடந்த வாரம் நீங்கள் கவனிச்சது மாதிரியே காலங்களை மையமாக கொண்ட தீர்க்க தரிசனம் இது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த உண்மைகளை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கட்டாயமாக கிடைக்கின்ற நம்பிக்கையை நம்ம இன்றைக்கி வாங்கிக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாரம் இதை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் இவ்வளோ ஆழமான சத்தியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகணும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சுட்டு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பார்த்தீங்களா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்கிறார். நம்மளை இந்த பூமியில் கூப்பிட்டதே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறி இந்த பூமியை ஆளுகை செய்கிறது, ஜெயிக்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்கார். அப்போ அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு விசுவாசம் அடிப்படை. விசுவாசம் எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கம்ப்ளீட் வார்த்தைகள், சரிங்களா? அதை நம்ம நம்பி அதன்படி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்றது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு 21 நாட்கள் சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை நம்ம கவனிக்க போகிறோம். அப்போ இந்த ஒரு உண்மைக்கு அடிப்படையான ஒரு ஆதாரமான வசனங்கள் சம்பவங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், கடந்த வாரம் நம்ம இதே மாதிரி கவனிக்கும் பொழுது எங்கே போனோம் அப்படின்னா தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்குள்ளாக நம்ம போனோம். அதே மாதிரி தான் இந்த வாரமும் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்குள்ளாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம போக போகிறோம். அப்போ இது சம்மந்தப்பட்ட வசனம் படிக்கலாம். பாருங்கள், தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தே ஷாட்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. பாருங்க, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாள்கிற 3ஆம் வருஷத்தில் தானியேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டதுன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நல்லா கவனிச்சு வந்துடுங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ், பாருங்கள், இது பெர்சியா ராஜ்யம். அதுக்கு முன்னாடி எந்த ராஜ்யம் சொல்லி பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம் இருக்குது. இந்த பாபிலோன் ராஜ்யத்தை முறியடிச்சுட்டு மேதே பெர்சியா ராஜாக்களில் பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் என்ன பண்ணுறாருன்னா ராஜ்யபாரத்துக்குள்ளே வந்துடுறாரு. அப்படி ஒரு ராஜ்யபாரத்துக்குள்ளே வரக்கூடிய வருஷம்தான் 538 BC, அவருடைய 1ஆம் வருஷம். இங்கே சொல்லக்கூடிய வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய 3ஆம் வருஷம் சொல்லி வரும் பொழுது அது 536 BC. ஒருவேளை யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரித்திரங்களை செக் பண்ணும் பொழுது நீங்கள் இன்டர்நெட்டில் கவனிக்கலாம், வருஷங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதேமாரி வேதாமத்துக்களை எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து என்னுடைய காஸ்பல் சொசைட்டி அந்த சேனல் நீங்கள் பயணம் செய்யுங்க, அதில் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வேதாமத்துக்குள்ளாக இதுக்கான அநேக சாட்சிகள் கொடுத்துருக்கார், சரிங்களா? ஓகே, அப்படின்னா பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியாகிய ராஜாவாகிய கோரேஸ் இருக்கார். அவருடைய 3ஆம் வருஷத்தில் தான் இந்த ஒரு காரியங்கள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றதை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இப்போ மறுபடியும் படிங்க. தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தே ஷாட்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும்
நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கின்றத அங்க சொல்லி காமிக்கிறார். சரிங்களா, அடுத்தது அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். பாருங்க, அந்த காரியத்தை அவர் அறிந்து கொண்டு தரிசனத்தினுடைய பொருளையும் என்ன பண்ணார்னா அவர் அறிந்து கொண்டான்றதை இங்க சொல்லி காமிக்கிறார். அப்போ தானியேலுக்கு ஏதோ ஒரு தரிசனம் இங்க காமிக்கப்பட்டிருக்கு. அந்த தரிசனத்தை இவர் கவனிக்கிறாரு. பொருள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைமைகள் அப்படியே மாறிடுச்சு. பாருங்க, தானியேலுக்கு இது வெளிப்படுத்தப்பட்ட உடனே அவருடைய நிலைமைகள் அப்படியே மாறுதாங்க. படிங்க 2ஆம் வசனம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். பாருங்க, 3 வாரம் அளவும் அதிகமான துக்கம் பார்த்தீங்கன்னா தானியேல் கிட்ட வந்துருச்சு. எதனாலன்னா அவருக்கு காமிக்கப்பட்ட தரிசனம். அப்போ தானியேலுக்கு இது தெரிஞ்ச உடனே 3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான துக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ள வந்துருச்சு. சரிங்களா, அடுத்தது அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. பாருங்க, அந்த 3 வாரம் அவர் அவருடைய லைஃப்ல சந்தோஷமான எந்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கவே இல்லையாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு துக்கமான ஒரு விஷயந்தான் அங்கே தானியேல் பார்த்துருக்குன்றத இந்த சம்பவங்களை படிக்கும் போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ இது மேலே நமக்கு அதிகமான ஒரு விருப்பம் ஆவல் வந்தால் மட்டும்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த உண்மை என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அப்போ தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உடனே அவர் 3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா அவர் துக்கமாக இருக்கான்றதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதேக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையின் ஊப்பாசின் தங்க கச்சியை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன். பாருங்க, இவர் தானியேல் ஆக்சுவலாக எங்கே இருக்காருன்னா அவர் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனில் இருக்கார். பாபிலோனில் இருக்கும் பொழுது இதேக்கேல் சொல்லக்கூடிய அந்த ஆற்று கரையில் பார்த்தீங்கன்னா அவர் போய் அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு மறுபடியும் இது குறித்த காரியங்கள் அங்கே தெரிய ஆரம்பிக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அடுத்தது அவருடைய சரீரம் படிகை பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. இப்ப தானியேல் என்ன எக்ஸ்பிளைன் பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் பார்த்த அந்த தரிசனத்துல வரக்கூடிய சம்பவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரார் நம்ம கிட்ட. சரிங்களா, 7ஆம் வசனம் படிங்க. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். பாருங்க, தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. என் கூட இருந்தவங்க அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று. பாருங்க, அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என்னுடைய பலன் எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லி காமிக்கிறார். ஒருவேளை நமக்கும் இதனுடைய உண்மைகள் தெரிய வரும் பொழுது நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் நாம கவனிக்கணும். சரிங்களா, படிங்க. என் உருவம் மாறி வாடி போயிற்று. என்னுடைய உருவம் மாறி வாடி போயிட்டுன்றத சொல்லி காமிக்கிறார். திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். பாத்தீங்களா, இந்த தரிசனத்தை அவர் பார்த்த உடனே அவருடைய நிலைமைகள் என்னது சொல்லி காமிச்சாரு. இப்போ எப்படி ஆயிட்டாருன்னா முகம் குப்புற கீழே விழுந்துட்டான்றதை சொல்லி காமிக்கிறாரு. அப்போ தானியேல் என்ன பார்த்துருப்பான்றத நமக்கு தெரியல. பார்த்த விஷயத்தில் அவருக்கு அதிகமான துக்கம் வந்துருச்சு. அவருடைய பாடி ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறிச்சுன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சார். அப்போது பாருங்கள், 3 வாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரிஞ்ச வகையில் 3 வாரங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ 21 நாட்கள் அப்படின்றது இங்கே நமக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது கூட வார்த்தையின் அடிப்படையில் அவர் நிரூபித்து காமிச்சிருக்கார். நம்ம அதை கவனிக்க போகிறோம். அப்போது ஒரு தரிசனம் காமிக்கப்பட்டது. அந்த தரிசனத்தை தானியேலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அவரை தேட்டுறதுக்கு, அவரை ஆறுதல் படுத்துறதுக்கு எப்பொழுதுமே யார் வருவார்னா கேப்ரியல் சொல்லக்கூடிய ஒரு தூதன் வருவார். ஆனால் அந்த 21 நாட்களுக்குள்ளாக கேப்ரியலால் தானியேலை ரீச் பண்ண முடியல, நெருங்க முடியல.
அப்போ கேப்ரியல் சொல்லக்கூடிய தூதனுக்கு ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்றதை சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க. அதுலேயே 12ஆம் வசனம் படிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பார்த்தீங்களா, ஒரு தரிசனம் காமிக்கப்பட்டிருக்கு தானியேலுக்கு. அதோடைய பொருளை விளக்கிறதுக்காக அந்த டைமுக்குள்ளேயே யார் வரத்துக்கு ரெடியாக இருந்தான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா கேப்ரியல் வரத்துக்கு ரெடியாக இருந்திருக்கார். ஆனால் கேப்ரியலால் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, அதாவது அந்த 21 நாட்களுக்குள்ளாக தானியேலை ரீச் பண்ண முடியல. பாருங்க, இங்கே எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பார்த்ததை இங்கே சொல்கிறாரு, அதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் எழுதும் பொழுது ப்ராக்டிக்கலாக எழுதுகிறாங்க, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 21 டேஸ்க்குள்ளாக யார் வந்திருக்கணும்? கேப்ரியல் வந்திருக்கணும். ஆனால் கேப்ரியலால் தானியேல் தீர்க்கதரிசியை ரீச் பண்ண முடியல. என்ன பிரச்சனை படிங்க. 13ஆம் வசனம். பெர்ஷியாவின் ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். பாருங்க, பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என் கூட எதிர்த்து நிற்கிறான்றதை இங்க கேப்ரியல் சொல்றாரு. இது எல்லாமே தீர்க்க தரிசனங்கள். சரிங்களா? அப்போ இந்த பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி நாம நினைக்கிற மாதிரி கோரேஸ் ராஜாவோ வேற யாரும் கிடையாது. இது இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு நபரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. புரிஞ்சுங்களா? அடுத்தது, ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்திலே தரித்திருந்தேன். இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை என்னோடு சொல்லுகையில் நான் தலைகவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட கூட ஏற்று நின்றான்றதை சொல்லி காமிக்கிறாரு. அப்புறம் ஏற்கனவே பார்த்த அந்த விளக்கம் சரியாக போயிடுச்சுங்க. அதாவது 3 வாரம் சரி பார்த்தோம், ஒரு வாரத்துக்கு 7 நாள், அப்போ 21 நாள் இருக்கணும்னு சொல்கிறத நம்ம கணிச்சோம். ஆனால் வசனத்திலே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு, அது 21 நாட்கள். அப்போ 21 நாட்கள் இந்த பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி என்ன பண்ணிட்டார்னா என்ன பிடிச்சிக்கிட்டார்ன்றார். யாரை? கேப்ரியேலை. அதனால தான் நான் உன்கிட்ட வர முடியல அப்படின்னு சொல்லி கேப்ரியேல் தானியேல் கிட்ட சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுது இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் காலம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரிசனத்துடைய பொருள் கேட்ட உடனே அவர் நிலை குலைஞ்சு போயிட்டாராம். சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா தானியேலுடைய ஒரு கண்டிஷன். சரிங்களா? மறுபடியும் படிங்க. 15ஆம் வசனம். அவன் இந்த வார்த்தைகளை என்னோடு சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சிட்டு போனேன். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாக ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடு பேசக்கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் தானியேலுடைய ஒரு நிலைமைன்றதை பார்த்துட்டோம். அப்போ இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோன்றதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும் பொழுது தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதியாகிய கோரேஸ் இருக்காரு. அவருடைய 3வது வருஷத்தில், அதாவது 536 BCயில் பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு ஒரு தரிசனம் காமிக்கப்பட்டதுன்றதை முதல்ல நமக்கு சொல்கிறார். அந்த தரிசனத்தை தானியேல் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அவர் 3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா துக்கித்து இருக்கிறாரு, அதிகமான வேதனைப்படுறான்றதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா அந்த தரிசனத்தை பற்றிய காரியங்களை ப்ராக்டிக்கலாக நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு கேப்ரியேல் சொல்லக்கூடிய ஒரு தூதன் இருந்தார். அவர் தானியேலை ரீச் பண்ணியிருக்கணும், அந்த 21 டேஸ்க்குள்ளாக வர முடியல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுகிறாரு, அந்த காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது தானியேல் சொல்கிறாரு, என்னால் இந்த காரியத்தை ஜீர்ணிக்க முடியல, என் நிலைமை எப்படி இருக்குன்றதை சொல்லி காமிக்கிறாரு. சரிங்களா? இதான் நம்ம பார்த்த விஷயங்கள். அப்போ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு என்ன காமிக்கப்பட்டிருக்கும், எதனால இவருக்கு இந்த பிரச்சனை, ஏன் 21 நாட்களை விசேஷ விதமாக நமக்கு நோட் பண்ணி காமிச்சார், நம்முடைய நோட்டீஸில் போட்ட கேள்விக்கு என்ன பதில், இதெல்லாம் தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பதில்கள்ன்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். பதிலை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு காமிக்கப்பட்ட அந்த தரிசனம் தான் ரொம்ப முக்கியம். அதில் தானியேலுடைய அவுட்புட் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த தோற்றங்கள், பயம், நடுக்கம்,
சரீரத்தினுடைய அமைப்புகள், இதெல்லாம் வச்சு கவனிக்கும் பொழுது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை அங்கே காமிச்சிருப்பாரா, அல்ல ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாக போகக்கூடிய சூழ்நிலை காமிச்சிருப்பாரா, என்னதான் காமிச்சிருப்பா தானியேல் கிட்ட அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் பொழுது தான் அதில் ஒரு ஆச்சரியமான ஆழமான ஒரு உண்மையை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. அதை தானியேல் மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை கவனிக்கும் பொழுது அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமைகள் வரும். அப்போ தானியேலுக்கு வந்த நிலைமையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுன்றதையும் நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ எங்கே போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய சுய தேசத்தில் இருக்கும் பொழுது அதில் வந்த ஒரு ஞானமுள்ள ஒரு ராஜா தான் சாலமோன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ராஜா வந்தார். அந்த ராஜா தேவனுடைய பரலோகத்தினுடைய தேவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு ஆலயத்தை என்ன பண்ணார்னா அவர் கட்டுறார். இந்த ஆலயத்தை அவருடைய தகப்பன் சாலமோனுடைய தகப்பன் தாவீது கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தார். ஆனால் பரலோகத்தின் தேவன் சொல்லிட்டாரு, நீங்கள் கட்ட வேண்டாம், உங்களுடைய மகன் கட்டுவான்றதை அங்கே சொன்னார். அதனால் சாலமன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேவாலயம் அங்கே கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார். எப்போன்னா 966 BCயில் சாலமன் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுறார். அஸ்திபாரம் போட்டதிலிருந்து 7 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். அந்த வசனம் படிக்கும்போது பாருங்கள், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு 7 வருஷம் சென்றதுன்றதை சொல்லி காமிக்கிறார். நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக சாலமன் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட வருஷம் 966 BCன்றதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அந்த 7 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது 959 BCயில் அந்த ஆலயம் பரிபூர்ணமாக கட்டி முடிக்கப்பட்டது. அதனால தான் அந்த ஆலயத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாம். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். பார்த்தீங்களா? நான் கட்டப்போகும் ஆலயம் ரொம்ப பெருசு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆலயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவர் விட்னஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான எல்லா விதமான பொருட்களையும் ஏற்கனவே என்னுடைய தகப்பன் என்ன பண்ணிட்டாருன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா இன்னும் அதிகமான பொருட்களையும் சேகரித்து தான் இந்த ஆலயத்தை சாலமன் கட்டியிருக்கார். நம்மள அநேகர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த ஆலயத்தை குறித்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிருந்திருப்பாங்க. சாலமன் கட்டின தேவாலயம் எருசலேமில் கட்டினார்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஆலயத்தினுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒருவேளை அநேகருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சில வசனங்களை பேஸ் பண்ணி. அப்போ சாலமன் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டுறதுக்காக அவருக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸில் ஒரு சில விஷயம் மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பாருங்க, அவருடைய தகப்பன் தாவீது ராஜா இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காகவே அவருக்கு சில உதவிகளை செய்கிறார், ரெடி பண்ணி கொடுத்துருந்தார் ஏற்கனவே. அந்த என்னென்ன பொருட்கள் கொடுத்தான்றதை இப்போ நம்ம படிக்க போகிறோம். பாருங்க, 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 14 படிக்கலாம். 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். பார்த்தீங்களா? ஸோ இவ்வளவு பொருட்களை பார்த்தீங்கன்னா தாவீதே கொடுத்துருக்கார். இதுக்கப்புறமா நீங்கள் கூட அதிகமாக சேகரித்து இந்த ஆலயத்தை கட்டுங்கன்றதை பார்த்தீங்கன்னா அங்கே தாவீது அங்கே சொல்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். 1,00,000 தாலந்து பொன் பார்த்தீங்கன்னா அங்கே தாவீது கொடுத்துருக்கன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். 1,00,000 தாலந்து பொன் அப்படின்றார். பாருங்கள், ஒரு தாலந்து எவ்வளோன்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா 34 கிலோ. அப்போ 1,00,000 தாலந்து எவ்வளோன்னு சொல்லி இங்கே பாருங்கள். அப்படி நம்ம கணக்கு போடும் பொழுது அந்த பொண்ணுடைய கோல்டுடைய விலை இன்னைக்கு நாட்களில் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் கோடி ரூபாய். உங்களை யாருக்காவது கணக்கு போடணும்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு தாளந்து பார்த்தீங்கன்னா 34 கிலோ. அப்போ 34 × 1,00,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு வரும் இல்லையா? அந்த கோல்டுடைய விலை இன்னைக்கு நாட்களில் 17 லட்சம் கோடி ரூபாய் கோல்டு மட்டுமே.
இந்த மாதிரி தாவீது கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமா நீங்கள் நிறைய சம்பாதிச்சு அதை செய்வீங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சரிங்களா? அதுக்கப்புறமா விலையுறைந்த கற்கள், மரங்கள், இந்த மாதிரி நிறைய வச்சு என்ன பண்ணிக்காருன்னா அந்த ஆலயத்தை வந்து அவர் கட்டியிருக்கார். அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் வந்து எவ்வளோ பேர் வேலை செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாருங்க, 2 நாளாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் படிக்கலாம். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தன் தகப்பனாகிய தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான மறுஜாதியாரை எல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலமோனும் அவர்களை எண்ணினான். அவர்கள் 153,600 பேராய் இருந்தார்கள். இவர்களில் அவன் 70,000 பேரை சுமை சுமக்கவும் 80,000 பேரை மலையில் மரம் வெட்டவும் 3,600 பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கவும் தலைவராக இருக்கவும் வைத்தான். பார்த்தீங்களா, 1,53,000 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் கட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்கன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். இதை விட இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். அப்போ இவ்வளோ மக்களை வச்சு அந்த ஆலயத்தை கட்டுறாங்கன்னா அந்த ஆலயம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தங்கத்தாலே பொன்னாலே பார்த்தீங்கன்னா முலாம் பூசிருக்காங்கன்றதையும் இப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு ஆலயத்தை தான் அங்கே சாலமோன் ராஜா கட்டிருக்கான்றதை நமக்கு சொல்லி காமிக்கிறாரு. அதனால தான் அவர் சொன்ன வசனத்தை மறுபடியும் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். பார்த்தீங்களா, நான் கட்டக்கூடிய ஆலயம் இப்படி இருக்குன்றது சொல்லி காமிச்சார். அப்போ இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொருட்களை வச்சு அந்த ஆலயத்தை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கட்டிட்டார். கட்டி முடித்த உடனே அந்த ஆலயத்தை வந்து தேவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிக்கும் பொழுது அதை எப்படி அர்ப்பணிக்கிறான்றத ஒரு சில வசனங்களை கவனிக்கும் பொழுது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், 1 ராஜாக்களில் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் முதல். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளையும், பாத்தீங்களா, 22,000 மாடுகளை பலியிட்டு இருக்காரு அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, சரிங்களா? 120,000 ஆடுகளையும் பலியிட்டார். பாத்தீங்களா, 120,000 ஆடுகளையும் பலியிட்டார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 22,000 மாடுகள், 120,000 ஆடுகள், இதை எங்க நிக்க வைப்பாங்க? வச்சிருக்காங்க இல்லையா? காரணம் என்னன்னா அந்த ஆலயத்துக்கான மதிப்பு அந்த மாதிரி. இதை நம்ம ஏன் பார்க்குறோன்றது ஒருவேளை ஒரு சில பேருக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம். நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மி, ஏன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. அப்போ இந்த ஆலயத்தினுடைய மதிப்பை ஓரளவுக்கு நம்ம கணிச்சிட்டோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கணிச்சோன்னா, 1,00,000 தாளந்து பொண்ணு பார்த்தோம் இல்லையா, அதே நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா 10,00,000 தாளந்து வெள்ளியை கொடுத்துருக்காரு. அது பார்த்தீங்கன்னா 2,4 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு மதிப்பில். அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயத்தை சாலமோன் அங்கே கட்டி வச்சாரு. ஏன்னா தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணணும், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். அப்போ யார் யாரெல்லாம் பாவங்கள் பண்ணி வழி விலகி போகிறாங்களோ அவங்க மறுபடியுமாக தேவன்கிட்ட ஐக்கியமாகிறதுக்காக இந்த விசேஷமான ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே கட்டி வச்சார். அந்த ஆலயத்தில் வந்து தேவன்கிட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து ஜெபத்தை கேட்டு மன்னிப்பார். இப்படிப்பட்ட அநேக காரியங்களுக்காக இந்த ஆலயத்தை கட்டினாராம். இப்போ என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை தான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிட்டார்னா அழிச்சிட்டார். எப்போ அழிச்சார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, எருசலேம் இருக்கு இல்லையா, எருசலேமில் அரசாண்ட கடைசி ராஜா ஒருத்தர் இருக்கார், யூத ராஜா. அவர் பேர் தான் சிதேக்கியான்னு சொல்லக்கூடிய ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய நாட்களில் தான் இந்த பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா எருசலேமை வந்து அழிக்கும் பொழுது இந்த ஆலயத்தை கம்ப்ளீட்டாக தீக்கிரை ஆக்கிட்டு அதில் கூடிய எல்லா விதமான விலையுயர்ந்த பொருட்களையும் கொண்டு போயிட்டார். கொண்டு போனதுக்கப்புறமா தேசம் பிடிக்கப்பட்டது, ஜனங்கள் அடிமைகளாக போயிட்டாங்க. இது பேக்ரவுண்டு. இதுக்கப்புறமா தான் கோரேஸ் ராஜா வரார் உள்ள. பாருங்கள், இது பாபிலோன் ராஜ்யம், இது கோரேஸ் ராஜா இங்கே வரார் உள்ள. இந்த ராஜா வரும்பொழுது பாபிலோனை அவர் பிடிச்சிட்டார். பாபிலோனை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறாருன்னா, பரலோகத்தின் தேவனுக்காக நீங்கள் ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா பாபிலோனில் அடிமையாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணுறார். யார் பண்ணுறாரு? கோரேஸ் ராஜா விடுதலை பண்ணுறார். புரிஞ்சுங்களா? அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 538 BC. நீங்கள் போய் பரலோகத்தின் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுங்கன்றதை அவர் சொல்கிறார். பாருங்கள், எஸ்ராவில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவருடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். பாத்தீங்களா, எருசலேமில் வாசம் பண்ணக்கூடிய தேவனே தேவன்றது சொல்லி காமிச்சார். கொஞ்சம் நல்லா இந்த சீக்வன்ஸ் நீங்கள் கவனிங்க. இங்கே இஸ்ரேல் தேசம் எருசலேம் இங்கே இருக்குது, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இதோடைய கடைசி ராஜா யாரு? சிதேக்கியா ராஜா. இவர் அரசாளும் பொழுது இங்கே பாபிலோன் பாருங்க, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் வராரு. இங்கிருந்து வந்து இதை சிறைப்பிடிக்கிறார். சிறைப்பிடிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தை அவர் தீக்குளித்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பாபிலோனில் கொண்டு போய் வச்சுட்டார். இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களையும் சரியாக பிடிச்சிட்டு போயிட்டு பாபிலோனில் கொண்டு போய் வச்சுட்டார், சரிங்களா? இப்போ பாபிலோன் ராஜ்யம் இருக்கும் பொழுது கோரேஸ் ராஜா, அதாவது மேதிய பெர்ஷிய ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அதில் கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறாருன்னா சார்ஜ் எடுத்துகிட்டு வரும் பொழுது பாபிலோனை கேப்சர் பண்ணிடுறாரு. பாபிலோனை கேப்சர் பண்ண உடனே, பிடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாபிலோனில் இருக்காதீங்க, எங்கே போயிடுங்க, எருசலேமுக்கு போங்க, அங்கே போய் பரலோகத்தின் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இதுதான் முக்கியமான ஒரு பேக்ரவுண்டு, சரிங்களா? இப்படி ஆலயத்தை கட்டுறதுக்காக தான் ஜனங்கள் அங்கே வராங்க. வரும்பொழுது அந்த ஆர்டர் வாங்கின வருஷம் 538 BC. யார்கிட்டருந்து? கோரேஸ் ராஜா கிட்டேருந்து ஆர்டர் வாங்குறாங்க ஆலயத்தை கட்டுறதுக்காக. அப்படி ஆர்டரை வாங்கிட்டு வரும் பொழுது கூடவே பார்த்தீங்கன்னா ஜெருபாபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னரை கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறாருன்னா நீங்களும் கூட போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாரு, சரிங்களா? எல்லா வேலையிலையும் செய்து ஆலயத்தை கட்டி முடியுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்றாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து எங்கே வராங்க? எருசலேமுக்கு வராங்க ஆலயம் கட்டுறதுக்காக, சரிங்களா? ஏறக்குறைய ஒரு 7 மாதம் ட்ராவலிங் அப்புறமா எருசலேம் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. எருசலேம் ரீச் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய எல்லா வேலைகளையும் ஜெருபாபேல் மூலமாக அங்கே தொடங்கப்படுது, சரிங்களா? படிக்கலாம் பாருங்க. எஸ்ரால 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்திலேலின் குமாரனாகிய செருபபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெஷுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். பார்த்தீங்களா? இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆலயத்துக்கு வந்து அஸ்திபாரம் போட ஆரம்பிக்கிறாங்க ஜெருபாபேல் மூலமாக. இப்படி அஸ்திபாரம் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க, 12ஆம் வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் படிங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். பார்த்தீங்களா? முந்தின ஆலயம், அதாவது சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட அந்த முந்தின ஆலயம் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அன்னைக்கு இருந்த லேவியர்கள் ஆசாரிகள்லாம் பார்த்துருக்குறாங்க. அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்க விடுதலையாகி இப்போ மறுபடியும் எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. எருசலேமுக்கு வந்திருக்கும் பொழுது அந்த ஆலயத்தை கவனிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். சாலமோன் ராஜா காலப்பகுதியில் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஆலயம், அந்த ஆலயத்தை தீக்கரையாக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஆலயத்தை கட்டுறாங்க, அஸ்திபாரம் போடுறாங்க. அதை ஏற்கனவே பார்த்த சில லேவியர்கள் ஆசாரியர்கள் இப்போ வயசு அதிகமாச்சு அவங்களுக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசை விட்டு சவுண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அழுகுறாங்களாம், சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு அந்த ஆலயத்தை அவங்க நேசிச்சிருப்பாங்க, விரும்பியிருப்பாங்க, அந்த ஆலயத்தை அவங்க மதிச்சிருப்பாங்க. காரணம் என்னென்னா எங்களுடைய தேவனுடைய ஆலயம் அது. நாங்கள் தேவன் கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்காக எங்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயம். அப்போது எங்களுடைய ஐக்கியம் தேவன்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு இவ்வளோ காலமாக. மறுபடியுமாக இந்த ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்துகிறாரு, இந்த ஆலயம் கட்டப்படுகிறது மறுபடியுமாக அப்படின்னு சொல்ல பொழுது அதோட மகிமையை பார்க்கும் பொழுது இவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்களா அன்னைக்கு இருந்த அந்த வயசில் மூத்த ஆசாரிகள் லேவியர்கள், சரிங்களா? கூடவே புதுசாக வந்திருக்கக்கூடிய அநேகர், அதாவது சில பேர் அந்த காலப்பகுதியில் பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்களா படிங்க. வேற அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள்.
ஜனங்கள் மகா கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது. பாத்தீங்களா, ரெண்டு சவுண்டும் ஒரே டைம்ல வருது. ஒரு சைடில் ரொம்ப சத்தம் போட்டு அழுகுறாங்க, ஒரு சைடில் ரொம்ப ஆரவாரம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் மறுபடியுமாக ஜெருபாபேல் மூலமாக கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அஸ்திபாரம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நடந்த விஷயங்கன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. சரிங்களா, இப்போ நம்முடைய மைண்டில் எல்லாருக்குமே இந்த பிக்சர் தெளிவாக இருக்கும். புரிஞ்சுங்களா? மறுபடியும் அதை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்படி ஆலயம் கட்ட தொடங்கிட்டாங்க, சூழ்நிலையில் உள்ளே வந்துருச்சு. வந்த உடனே தான் இப்போ பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. சரிங்களா, இந்த பேக்ரவுண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பேக்ரவுண்டு. அதனால தான் இதுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம். நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன? 21 நாட்கள். இந்த உலகம் புதிய காலத்தை எந்த நூற்றாண்டில் சந்திக்கும் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் இந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக நம்முடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா உள்ளடக்கி வச்சிருக்காரு. அதனால தான் நம்ம பேக்ரவுண்டுக்கு போக வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, அதே நேரத்தில் இந்த ஆலயத்தினுடைய பிரம்மாண்டத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் அங்கே வாசம் பண்ணி எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் அந்த ஆலயத்தின் மூலமாக என்ன பண்ணுவார்னா மன்னிப்பார், மறுபடியும் தேவனோட ஐக்கியமாக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆலயத்தை அங்கே ஏற்படுத்தி காமிச்சான்றதை மறந்துடக்கூடாது. அதனால தான் அந்த சாலமோன் கட்டின ஆலயம் வெரி காஸ்ட்லி, ரொம்ப அதிகமான விலை உயர்ந்த ஒரு ஆலயன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, எவ்வளோ மதிப்புன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பொன் மாத்திரமே, கோல்டு மாத்திரமே எவ்வளோ ஆச்சு? 17 லட்சம் கோடி ரூபாய். சில்வர் 2.25 லட்சம் கோடி ரூபாய். அப்புறமா வெண்கலம், அப்புறமா இரும்பு, இதுக்கெல்லாம் அளவே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஆலயம் இடிக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்படும் பொழுது தான் இங்கே சந்தோஷத்தை காமிச்சாங்க. இப்போ என்ன ஆக போகுது படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, பாத்தீங்களா, இப்போ ஆலயத்தை கட்டுறாங்கன்னு சொன்ன உடனே இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போயிடுச்சுன்னா யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள், அந்த எனிமிஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் போயாச்சு. உடனே அவங்க வராங்க அங்கிருந்து திரும்பி. படிங்க. அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து, உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எஸ்ரத்தோ நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடு சொன்னார்கள். பாத்தீங்களா, அப்போ அந்த யூதாவுடைய இனிமைகள்லாம் உங்க கூட சேர்ந்து, யாரு கூட? ஜெருபாபேல் அப்புறமா யோசுவா, அவங்க கூட தான் சேர்ந்து நாங்களும் ஆலயத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இந்த மாதிரி யாராவது நம்மக்கிட்ட சொல்லி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஆலயத்தை கட்டுறோம் அல்லது ஆலயமாக மாறுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்முடைய பதில் எப்படி இருக்குன்றதை எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாம். சரிங்களா, ஆனால் ஜெருபாபேலுடைய பதில் பாருங்க. படிங்க. 3ஆம் வசனம். அதற்கு செருபாபேலும் யோசுவாவும் இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். பாத்தீங்களா, நீங்க யார் ஆலயம் கட்டுறதுக்குன்னு கேட்குறாங்க. யாரு? இங்கே ஜெருபாபேலும் யோசுவாவும் கேட்குறாங்க. நாங்கள் மட்டும்தான் கட்டுவோம், இது எங்களுடைய தேவனுடைய ஆலயம், இதில் எந்த ஒரு புறஜாதி என்ன பண்ண மாட்டோம்னா நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லி உறுதியாக நிற்கிறாங்க. இப்படி நிற்கக்கூடிய டைமில் தான் பிரச்சனைகள் பெருசாக ஆரம்பிக்குது. படிங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டப்படாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி, பாத்தீங்களா, இப்போ ஆலயம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை சங்கடப்படுத்தி அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? இப்போ எஸ்ரா 4ஆம் அதிகாரம் ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு அதிகாரம். காரணம் என்னன்னா, அதில் ஏறக்குறைய ஒரு 115 வருஷம் சரித்திரங்கள் இந்த ஒரே அதிகாரத்துக்குள்ளாக அடங்கியிருக்குது. இதை சரியாக படித்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இது வேதத்தினுடைய இன்னொரு பிரம்மாண்டம் இந்த 4ஆம் அதிகாரம். ஏன்னா அதுக்குள்ள ஒவ்வொரு காலங்களாக நம்ம கவனிக்கும் பொழுதுதான் நமக்கு இது புரியுமே தவிர இல்லைன்னா புரியாது. அப்போ 1 to 4 எஸ்ராவில் 1 அதாவது 4ஆம் அதிகாரத்தில் 1 4 வசனங்களை படிக்கும் பொழுது இந்த ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு பிரச்சனை பண்ணி ஆலயத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்னா நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் ரொம்ப அன்பாக பண்பாக பாசமாக எல்லோரும் வளர்ந்துட்டுருக்குறோம் குடும்பத்துக்குள்ளாக. அப்படி வளரும்போது நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்முடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த சூழ்நிலைக்குள்ளாக எல்லாரும் கடந்து போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் குடும்பத்துக்குள்ளாக வந்திருக்கோம் இல்லையா? ஆனால் கல்யாணத்துக்கு என்ன இல்லை, இப்போ பணம் இல்லை, எங்கெங்கேயோ நம்ம தேடி பார்க்குறோம், பணம் கிடைக்கல. கடைசியில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, சரி நான் ஒரு 10 lakhs உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். அப்போ மறுபடியும் அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் எல்லாம் வந்துடும் இல்லையா? அவர் இனம் புரியாத சந்தோஷம் உள்ளே வந்திருக்கும். இப்படியே எல்லாரும் ரெடியாக இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் இல்லை நீங்கள் 10 lakhs அவங்க கொடுக்கக்கூடாது, இவங்க ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அந்த 10 லட்சம் கிடைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன, எப்படி இருப்பாங்க? கல்யாணம் இப்போ நெருங்கிடுச்சு, நாளை கல்யாணம், கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? எவ்வளோ அதிகமான ஒரு வேதனை இருக்கும் இல்லையா? இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவனை உயிரை கூட விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அங்கே வேதனை இருக்கும். ஏன்னா நம்முடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்ற நிலைமை, அந்த ஏக்கங்கள் உள்ளே இருக்கும் இல்லையா? இதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அதுக்காக மட்டும்தான் இதை நான் சொன்னேன், சரிங்களா? இதை இப்போ தள்ளி வச்சுருங்க, இப்போ உள்ளே வந்துடலாம். அப்படின்னா இந்த ஆலயத்துடைய பிரம்மாண்டத்தை எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, இப்போ அதை புரிஞ்சுட்டுருக்காங்க. நம்முடைய தேவனுக்காக இந்த ஆலயம் கட்டாயமாக கட்டப்பட வேண்டும் அப்படின்ற சூழ்நிலைக்குள்ளாக இங்கே செருபாபில் மூலமாக இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது, அந்த வேலைகள் தொடங்கப்படும் பொழுது, இப்போ எதிரிகள் இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்கும்? தேவனை நேசிக்கிறவங்க, அந்த ஆலயத்தை நேசிக்கிறவங்க, யூதர்களை நேசிக்கிறவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறவங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் மாதிரி இருக்கும்? தானியேல் தீர்க்கதரிசி. புரிஞ்சுங்களா? இதுக்காக தான் இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே வந்தோம். அப்போ தானியேலுக்கு என்ன காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலயம் கட்டுற வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு இப்படின்னு இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே தானியேலுக்கு கை காலம் நடுங்கி போயிடுச்சு. எவ்வளோ பிரம்மாண்டமான தேவன், எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம்! இந்த தேவனுக்காக நாங்கள் ஆலயம் கட்டணும்னு சொல்லி என்னுடைய ஜனங்கள் அங்கே எருசலேமில் கட்டுறாங்க, நான் பாபிலோனில் அடிமையாக இருக்கிறேன், சந்தோஷப்பட்ட ஆலயம் கட்டுறாங்கன்னு சொன்ன உடனே இப்போ ஆலயம் தடைப்பட்டுருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான், அந்த தரிசனம் தான் தானியேலுக்கு காமிக்கப்பட்டது. அப்போ ஆலயம் தடை பண்ணப்பட்ட வருஷம், கட்டுறதுக்காக தடை பண்ணப்பட்ட வருஷம் 536 BC. ஏன்னா இந்த டைமில் தான் தானியேலுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே போய் சேருது தேவனாகிய கர்த்தர் மூலமாக. புரிஞ்சுங்களா? இப்போ படிக்கலாம் பாருங்க, தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. பார்த்தீங்களா அவருடைய வேதனை? ஆலயம் கட்ட முடியலையே, அது நிறுத்திட்டாங்களே, எதிரிகள் நிறுத்திட்டாங்களே, என் தேவனே அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் இனி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் 3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துக்கத்தை அங்கே வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஏன் 3 வாரங்கள், ஏன் 21 நாட்கள்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி, அதை மறந்துடக்கூடாது, சரிங்களா? அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயம் தடை பண்ணப்பட்ட வருஷம் 536 BCன்றதை தானியேலுக்கு அதை பொருளை சொல்லும் பொழுது நாம் புரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போ ஆலயம் தடை பண்ணப்பட்டாச்சு. இந்த ஆலயம் எவ்வளோ நாள் தடை பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றதான் அடுத்த முக்கியமான கேள்வியாக இருக்குது, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் எஸ்ராக்குள்ளே வரப்போகிறோம். எஸ்ராவில் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் என்ன பண்ண போகிறோன்னா படிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. எஸ்ராவில் 4ஆம் அதிகாரத்தில் 1 to 4 பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம். அவங்க பிரச்சனை பண்ணாங்க, எதிரிகள் ஆலயம் தடை பண்ணப்பட்டாச்சு. அப்போ 536 BC, சரிங்களா? அடுத்து 5ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும். பார்த்தீங்களா? பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும். அப்போ பெர்ஷியா ராஜா கோரேஸ் உள்ள வராரா? கோரேஸ் ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷம் அங்கே ரூல் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் இங்கே நாங்கள் போட்டுருக்கோம் பாருங்கள். இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக புரிய ஆரம்பிக்கும். அந்த பெர்ஷியா ராஜாக்கள் யார் யார், எவ்வளோ வருஷம் அரசாண்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சில நேரத்தில் தேவைப்படலாம். அதனால இந்த சார்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும், சரிங்களா? அடுத்தது தரியு என்னும் பெர்ஷிய ராஜா அரசாண்ட காலம் மட்டும். பார்த்தீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தரியு என்ற பெர்ஷிய ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த ஆலயத்தை கம்ப்ளீட்டாக தடை பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணமோ அதெல்லாம் செய்துட்டாங்க. இது தரின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவுடைய காலப்பகுதி வரைக்கும் இந்த பிரச்சனை போகுதுன்றதை இங்கே சொல்லி காமிச்சாங்க, சரிங்களா? அடுத்து கவனிக்கும் பொழுது 6ஆம் வசனத்திலேருந்து வேற காலப்பகுதி உள்ளே போயிடும்,
சரிங்களா. அதுக்கப்புறமா 7ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வேற காலப்பகுதி. நான் மறுபடியும் உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன். 1 to 4 பார்த்தீங்கன்னா ஒரு காலப்பகுதி 536, சரிங்களா. அடுத்தது 5ஆம் வசனம் வரும்பொழுது அது கோரேஸ் ராஜா தரி ராஜாவுடைய காலப்பகுதி. புரிஞ்சுங்களா? அப்படின்னா கோரேஸ் ராஜா ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 538 பிசி. அடுத்து தரி ராஜா உள்ள வரும்பொழுது தரி ராஜா ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய காலப்பகுதி என்னைக்கு தொடங்கிச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா 521 பிசி. யாருன்னா தரி ராஜா, சரிங்களா. அப்போ இது ஒரு காலப்பகுதி. அடுத்தது 6ஆம் வசனம் வரும்பொழுது வேற காலப்பகுதி. புரிஞ்சுங்களா? அடுத்து 7ஆம் வசனம் வரும்பொழுது 7லிருந்து 23 வரைக்கும் இன்னொரு காலப்பகுதி. அப்புறமா 24ஆம் வசனம் இருக்கு இல்லையா, அந்த 24ஆம் வசனம் எங்கே வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்து கூட சேர்ந்து வரணும். இதை நீங்கள் படித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே நேரத்தில் இந்த சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு நல்லா புரிய வைக்கும், சரிங்களா. இப்போ பாருங்க, 5ஆம் வசனம் படிச்சுட்டு 24ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரிவு என்னும் பெர்ஷிய ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். பார்த்தீங்களா? அப்போ அந்த தரி ராஜாவுடைய காலப்பகுதி வரைக்கும் என்ன ஆச்சுன்னா இங்கே பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்றதை இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தரி ராஜா தன்னுடைய ஆளுகையை ஸ்டார்ட் பண்ண வருஷம் 521 பிசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாமத்துக்குள்ளாகவே நிறைய சாட்சிகளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒரு வேளை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் பார்க்கலாம், உங்களுக்கு அங்கே வருஷங்களை போட்டிருப்பாங்க, சரிங்களா. அப்போ அது நம்ம முக்கியம் இல்லை, வேதாகம் தான் நமக்கு சாட்சிகள், சரிங்களா. ஓகே, இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் பொழுது எது வரைக்கும் ஆலயம் வந்து கட்டப்படுறது தடை பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இப்போ 24ஆம் வசனம் படிக்கணும், சரிங்களா. ஏன்னா 5வது வசனம் எதோட கனெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனத்தோட கனெக்டாக இருக்குது. படித்தா உங்களுக்கு புரியும், படிங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்ஷியாவின் ராஜாவாகிய தரிவு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா? பெர்ஷியாவின் ராஜாவாகிய தரியு இருக்கார் இல்லையா, ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய 2வது வருஷம் வரைக்கும் அது அந்த வேலைகளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்கன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதரிகளே, இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக புரியும். அப்போ பெர்ஷிய ராஜாவுடைய, அதாவது தரி ராஜாவுடைய 2வது வருஷம் வரைக்கும் இந்த ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் தடை பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லி காமிச்சாங்க. இந்த பிக்சர் பாருங்க, அவர் ஆளுகை பண்ணக்கூடிய வருஷம் ஸ்டார்டிங் வருஷம் 521. 2வது வருஷம் எங்கே வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க 519 வரும். புரிஞ்சுங்களா? ஏன்னா பிசி இயர்ஸில் வரும்பொழுது நம்ம இப்படி தான் வருவோம், இப்படி போக மாட்டோம், சரிங்களா. அப்போது 521, அதுக்கப்புறமா 520, அப்புறமா 519. அப்போ 519 இந்த தரி ராஜாவுடைய 2வது வருஷம், சரிங்களா. அப்போ அநேகருக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் தெளிவுபடுறதுக்கும் சில சிரமங்கள் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா இது வேதாந்தம் சொல்லப்பட்ட முக்கியமான அஸ்திபாரமான தீர்க்க தரிசனங்கள், கால தீர்க்க தரிசனங்கள். ஜஸ்ட் கேட்டு வச்சுக்கோங்க, கட்டாயமாக நம்முடைய அடையசுக்கத்தினுடைய கிருபையினால் எல்லாத்தையும் புரிய வைப்பார், சரிங்களா. அப்போது இங்கே சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் தரி ராஜாவுடைய 2ஆம் வருஷம் 519 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் தடை பண்ணப்பட்டுச்சுன்றதை இங்கே சொல்லி காமிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் நல்லா சோர்ந்து போயிட்டாங்க. யாரு? எருசலேமில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிட்டாங்க. இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே 2 முக்கியமான தீர்க்கதரிசிகளை பரலோகத்தின் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ஆகாயின்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சகரியான்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. பாருங்க 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாத்தீங்களா? இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அதிகமாக என்கரேஜ் பண்றாங்க. நம்ம ஆலயத்தை கட்டாயமாக கட்டிதாகணும், இது நம்முடைய ஆலயம், பரலோகத்தின் தேவன் நமக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் சோர்ந்து போய் ஆலயத்தை வந்து கட்ட முடியாம இல்லை கட்ட மனசு இல்லாம தன்னோட சுய வேலைகளை பார்த்துட்டு அநேகர் போயிட்டாங்க. அதனால தான் ஆகாய் வந்து ரொம்ப கிளியரா வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி கண்டிச்சு சில புத்திமதிகளை ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றார். படிக்கலாம் பாருங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? இந்த ஜனங்கள் சொல்றாங்களா
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரல அப்படின்றத ஜனங்கள் சொல்கிறாங்களாம். அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஆலயம் கட்டணும், ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களா, ஆலயம் கட்டுறதுக்கு இது டைம் கிடையாது, நம்ம டைம் எடுத்துக்கலாம், சரியான நேரத்தை தேவனாய் கர்த்தரை கொண்டு வருவார், இப்படி சொல்லி இவங்களே தங்களை நியாயப்படுத்திக்கிறாங்களா, அது தப்புன்னு சொல்லி காமிக்கிறார். இந்த டைம் ஆலயம் கட்டக்கூடிய டைம் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்றத அங்கே புரிய வைக்கிறார். தொடர்ந்து படிங்க. ஆகாய் 1:3 முதல், ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். பார்த்தீங்களா? அப்போது என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, அதாவது தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது, நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில், அதாவது சுகமாக குடியிருக்க நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய பிரதானமான வேலை என்ன? ஆலயம் கட்டுறது தான் வேலை. அப்படி ஆலயம் கட்டும்போது தான் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருந்து பாவங்களை மன்னித்து என்றென்றைக்குமே சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அதை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி ஆகாய் மூலமாக அங்கே சொல்லப்பட்டு ஜனங்களை மறுபடியும் என்கரேஜ் பண்ணி ஆலயம் கட்ட வைக்கிறார். சரிங்களா? இப்போ பாருங்கள், மறுபடியும் எஸ்ராக்கு வந்துடலாம். எஸ்ராவில் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது செயல்திலேனின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெஷுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். பாத்தீங்களா? தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். இப்ப மறுபடியும் பிரச்சனை வருது. சரிங்களா? படிங்க. அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்தனா என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையாராயும் அவர்களிடத்திற்கு வந்து, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். பாத்தீங்களா? மறுபடியும் சில பேர் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, உங்களை யார் கட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி பிரச்சனையை மறுபடியும் கொண்டு வராங்க. சரிங்களா? அப்படி வரும் பொழுது செருபாபேல் ரொம்ப டீட்டெயிலாக சொல்றார், நாங்கள் யார்கிட்ட இந்த ஆர்டர் வாங்கணும், எங்களுடைய நிலைமை என்னன்றதை அங்கே சொல்ல வராரு. படிங்க. 4ஆம் வசனம். அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையையும் கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். ஆனாலும் இந்த செய்தி தரியவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். பாத்தீங்களா? அப்போ செருபாபேல் சொன்ன அந்த எல்லா ரிப்ளை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு லெட்டரில் எழுதி தரிய ராஜாக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு அனுப்பிட்டாங்க. தரிய ராஜாவே, இதுதான் காரியங்கள், இப்படி தான் இருக்குது, இப்படி தான் ஆலயத்தை கட்டுறதுக்கான அந்த ஆர்டரை வாங்கணும், இவங்கெல்லாம் தடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக லெட்டரை எழுதி தரிய ராஜா என்ன பண்ணிட்டாங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. இந்த லெட்டர் வந்த உடனே தரிய ராஜா என்ன பண்ணுறாருன்னா அதை படிக்கிறார். பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் ஆகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பழி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. பார்த்தீங்களா? அப்போ ஏற்கனவே இந்த ஆர்டரை தரிய ராஜா டீட்டெயிலாக இங்கே வாங்கி படிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுட்டு வரணும். ஏன் அப்படின்னா, எந்த நூற்றாண்டில் இந்த உலகம் புதிய காலத்தை சந்திக்கும், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கட்டாயமாக தேவை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆண்டவருடைய வார்த்தைகள், இதில் உறுதி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம கடந்து போகவே கூடாது. பாருங்க, ஒரு வசனம் படிக்கலாம். பாருங்க, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. பாருங்க, வேதாந்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவருடைய நம்பிக்கைகள் உள்ள போகும். அப்பதான் விசுவாசத்தை காமிக்க முடியும். இது மட்டும்தான் வேதாந்தத்துக்குள்ள ரூட்டே தவிர வேற எந்த வகையிலுமே ஆண்டவர் அவருடைய பிரம்மாண்டமான உண்மைகளை சத்தியங்களை வெளிப்படுத்த மாட்டார். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இந்த சத்தியத்தை தேடி விரும்பி வருவாங்க. ஒருவேளை இன்னைக்கு தேடாம இருந்தா கூட பரவாயில்ல. காரணம்னா இன்னும் சில காலங்கள் இருக்குது. அன்னைக்கு கட்டாயமா இந்த மாதிரி சத்தியங்கள் தெரிஞ்சே ஆகணும். அன்னைக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. ஓடி வரும் பொழுது
அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கான டைம் அதுவாக இருக்காது. சரிங்களா? அதனால் இன்றைக்கே நமக்கு விசேஷமான காலப்பகுதியில் கொடுத்துருக்காரு, நமக்கு அதிகமான உண்மையிலையும் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதனால் நாம் இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமைன்றதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் பாடத்துக்குள்ளாக போகிறோம். அப்போது இந்த ஆலயத்தை மறுபடியும் கெட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நிறைய பேர் வந்து மறுபடியும் ஆப்போஸ் பண்ணாங்க, எதிர்த்தாங்க. அப்படி எதிர்க்கும் பொழுது ஜெருபாபேலும் அவங்க கூட இருந்தவங்களும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இப்படி தான் ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த ஆர்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள புரிய வைக்கும்படியாக ராஜாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டர் அனுப்பிட்டாங்க. எந்த ராஜாவுக்கு? அன்னைக்கு ராஜ்யபாரத்தில் இருந்த தரியராஜா என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்புகிறாங்க. இந்த லெட்டர் வந்த உடனே தரியராஜா என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெக்கார்ட் ரூமை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க ஆரம்பிக்கும் போது கோரேஸ் ராஜா தான் ஆர்டரை கொடுத்துருக்காரு அப்படின்றத அவர் டீட்டெயிலாக புரிஞ்சுட்டார். புரிஞ்ச உடனே பாருங்க, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை, ஒரு ஆர்டரை பார்த்தீங்கன்னா தரியராஜா போடுறாரு. தரியராஜா போடக்கூடிய ஆர்டர் தான் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்முடைய பரலோகத்தின் தேவன் அன்றைக்கி இருந்த யூதர்களை விசேஷ விதமாக ஜெருபாபேலை வந்து என்கரேஜ் பண்ண வார்த்தைகள். நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்லக்கூடிய காரியங்களில் தரியராஜா ஒரு ஆர்டர் போடுறார். அந்த ஆர்டரை படிக்கலாம். முதல்ல படிக்கும் பொழுதா பரலோகத்தின் தேவன் எந்த அளவுக்கு ஆலயம் கட்டுறதுக்காக ஜெருபாபேலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். படிக்கலாமா? பாருங்க, அதிலே எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், பாருங்க, பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால், எந்த கட்டளையை? அதாவது ஜெருபாபேலும் கூட இருக்கிற யூதர்களும் இந்த ஆலயத்தை கட்டுவாங்க, அவங்க தான் கட்டுவாங்க. யாராவது இந்த ஆர்டரை மாத்துறீங்க அப்படின்னா உங்க நிலம் என்ன தெரியுமா அப்படின்றத சொல்றார். படிங்க. அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு, பாத்தீங்களா, அவனுடைய வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு, அதாவது உங்க வீட்டில இருந்து ஒரு மரத்தை என்ன பண்ணுவேன் நான் எடுப்பேன். யார் சொல்றது? தரியராஜா சொல்றார். ஒரு மரத்தை எடுத்து வெளியே நிக்க வச்சிருவேன். நிக்க வச்சு என்ன பண்ணுவேன்? அவன் அதில் தூக்கி போடப்படவும். பாத்தீங்களா, அவன் அதில் தூக்கி போடப்படவும், அந்த மரத்திலே உங்களை நான் தூக்கு மாட்டிடுவேன்றார். யாராவது ஜெருபாபேலுக்கு விரோதமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மரத்திலே உங்களை நான் தூக்கி போட்டு கொலை பண்ணிடுவேன். அதே நேரத்தில் அதே நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவுது. பார்த்தீங்களா, அது நிமித்தம் அவனுடைய வீடு குப்பை மேடா மாறிடணும். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆர்டர் பாருங்க. காரணம் என்னன்னா ஜெருபாபேல நம்முடைய தேவநாயகத்தை என்கரேஜ் பண்றாரு ஆலயம் கட்டுறதுக்காக. இந்த என்கரேஜ்மெண்ட் தான் ஜெருபாபேலுக்காக, அவருடைய ஜனத்துக்காக சகரியா மூலமாக நம்முடைய தேவநாயகர் சொல்லி காமிச்சாரு. படிக்கலாமா? படிக்கலாம். பாருங்க, சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, செருபாபேல்கிட்ட சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்றத டீடைலா சொல்லிட்டு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பாருங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அதாவது அன்னைக்கு ஜெருபாபேலுக்கு அகைன்ஸ்டா வந்த எல்லா பிரச்சனைகளையும், பிரச்சனை பண்ண எல்லா மனிதர்களையும், பிரச்சனை பண்ண எல்லா கவர்மெண்ட்டையும், பிரச்சனை பண்ண எல்லா சூழ்நிலையும் பார்த்து தேவநாயகர் சகரியா மூலமா சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆயிடுவேன்னு சொல்லி காமிக்கிறார். அதாவது ஜெருபாபேல் ஆலயம் கட்டுவார், அவர் தான் கட்டுவார். அவருக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும், யார் வந்தாலும் அது சம பூமியா மாறிடும் அப்படின்னு சொல்லி சகரியா மூலமாக என்கரேஜ் பண்றார். படிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. பாத்தீங்களா, செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கைகளே அதை கட்டி தீர்க்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. காரணம் என்னன்னா, அஸ்திபாரம் போட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு பிரச்சனைகள். எஸ்ரால 4ஆம் அதிகாரத்தில் 1 நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 to 4 எவ்வளோ பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் மத்தியில தான் இருக்கும் பொழுதுதான் இங்க சகரியா மூலமா சொல்லப்பட்ட காரியங்கள் இது எல்லாமே அவருடைய கைகள் தான் அஸ்திபாரம் போட்டது. இதை யாருமே தடுக்க முடியாது. அவருடைய கைகளை கட்டி தீர்க்கும், நான் சூப்பர்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவன் சொல்றார். படிங்க.
சகரியா 4 அதிகாரம் 9 செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். பாத்தீங்களா? அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலுக்கு சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பாத்தீங்களா? செருபாபேலுடைய கையில தூக்கு நூல் இருக்குது, அத கர்த்தருடைய கண்கள் 7 கண்களும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், பர்ஃபெக்டா பரிபூர்ணமா வாட்ச் பண்றேன்றத சொல்லி காமிச்சார். அப்ப செருபாபேலுடைய கையில கூடிய தூக்கு நூல் பாத்தீங்கன்னா அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் கையில் இருக்கக்கூடிய நியாயம். இந்த ஆலயத்தை கட்டுறது நியாயம், இது எங்களுடைய ஆலயம், எங்க தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி செருபாபேல் கட்டுறாரு இல்லையா? பாருங்க, தூக்கு நூல் அப்படின்னா வேதாமத்துக்குள்ள நியாயத்தை அடையாளப்படுத்தும். பாருங்க, ஏசாயா 28:17 படிக்கலாம். ஏசாயா 28 அதிகாரம் 17 நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பாத்தீங்களா? நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலமாக வைப்பேன்னு சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகரியா 4:10 வாசிக்கும் பொழுது அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அதாவது இந்த ஆலயம் கட்டுறதுக்காக அஸ்திபாரம் போட்டு வேலையை தொடங்கினாங்க இல்லையா, அதை நீங்க எதிரிகள் அற்பமான வேலைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை யார் அசட்டை பண்ண முடியும்? நான் வாட்ச் பண்றேன், பரிபூர்ணமாக பரலோகத்தில் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆலயம் தடைபடாது, செருபாபேல் கட்டி முடிப்பார், எதில் யார் வந்தாலும் நிர்மூலமாகுவார்கள் அப்படின்னு சொல்லி சகரியா மூலமாகவும் ஆகாய் மூலமாகவும் என்கரேஜ் பண்ணி அந்த ஆலயத்தை கட்டும்படியாக அனுப்புறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா அந்த ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் தொடங்கி பரிபூர்ணமாக போயிட்டு இருக்குது. அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுகின்றது. இப்பொழுது படிக்கலாம் பாருங்க. எஸ்ரா 6 அதிகாரம் 15 எஸ்ரா 6 அதிகாரம் 15 ராஜாவாகிய தரிவு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கரெக்டா வாட்ச் பண்ணுங்க, முக்கியமான இடம் இது. அப்போ தரி ராஜா ஆளுகை செய்யக்கூடிய எந்த வருஷத்துல? 6வது வருஷத்துல இந்த ஆலயம் மறுபடியுமாக பரிபூர்ணமாக கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்றது சொல்லி காமிக்கிறார். இப்போ இந்த பிக்சர் பாருங்க. தரி ராஜா அரசாட்சிகளில் வந்த வருஷம் 521 BC. சரிங்களா? அப்போ எந்த வருஷம் வரைக்கும் ஆலயம் தடை பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 519, அதாவது தரி ராஜாவுடைய 2ஆம் வருஷம் வரைக்கும் தடை பண்ணப்பட்டுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டாச்சு. அது எந்த வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தரி ராஜாவுடைய 6வது வருஷம், அதாவது 515 BCயில் ஆலயம் பரிபூர்ணமாக கட்டி முடிக்கப்பட்டதுன்றது சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்போ மறுபடியும் இந்த பிக்சர் பாருங்க. இப்போ இந்த ஆலயம் தடை பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி தானியேல் கிட்ட சொன்னார் இல்லையா, அது சொல்லும் பொழுது அது எந்த வருஷம் சொல்லி கவனிக்கும் பொழுது அது கோரேஸ் ராஜாவுடைய ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய 3வது வருஷம். அந்த 3ஆம் வருஷம் 536 BC. பாருங்க, 536 BC இங்கே ஆலயம் கட்டுறதுக்கான வேலைகள் தடை பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? இப்போ ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டாச்சு. அது 515 BC. அப்போ இந்த காலப்பகுதி எவ்வளவு? இடைப்பட்ட காலப்பகுதி 21 வருஷங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கூர்ந்து கவனிங்க. நம்முடைய தானியேல் தீர்க்கதரிசி கிட்ட 21 நாளை பற்றி ஆண்டவர் அங்கே ரொம்ப ஆச்சரியமான வகையில் தரிசனம் காமிச்சார். அந்த 21 நாளை ஏன் காமிச்சான்றதுக்கு இங்கே தான் பதில் கிடைச்சிருக்குது. அப்போ அந்த 21 நாள்ன்றது 21 வருடங்கள். ஆலயம் கட்டப்படுறது நிறுத்திட்டாங்க, இந்த பிரச்சனைகளுக்கு போயிட்டு இருக்கோம். 21 வருஷத்துக்குள்ளாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஆலயம் பரிபூர்ணமாக கட்டப்படும் அப்படின்ற ஒரு உண்மையை தானியேல் கிட்ட நம்முடைய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி வச்சிருந்தார். அவர் சொன்னது மாதிரியே துல்லியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் 21 வருஷத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? இது மாபெரும் ஆச்சரியம் இந்த வேதாமத்துக்குள்ளாக. இந்த வருஷங்களை தேட ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த டெக்னாலஜியுமே சொல்ல முடியாத மிகவும் ஆச்சரியமான உண்மைகளை வேதாகம் கொடுத்துருக்கு, சமாதானத்தை வேதாகம் கொடுத்துருக்குது. காரணம் என்னன்னா 21 நாட்கள் என்பது 21 வருடங்கள். அந்த 21 வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் பரிபூர்ணமாக கட்டி முடிக்கப்படும் என்று சொல்லி காமிச்சாரு. அது துல்லியமாக நடந்து முடிஞ்சிருச்சுன்றதை நம்ம பார்த்தோம். நம்முடைய கேள்வி என்ன? எந்த நூற்றாண்டில் இந்த பாவப்பட்ட சபிக்கப்பட்ட இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு புதிய காலத்தை சந்திப்பாங்கன்றதா நம்முடைய கேள்விகள். அப்படி கேள்வி வரும்பொழுது அது எந்த நூற்றாண்டுன்றது முக்கியமான ஒரு பதிலாக நம்ம எடுக்க வேண்டும் இடத்துல நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ சகரியா மூலமாக ஆகை மூலமாக எல்லா என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்து ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கும் பொழுது அது 515 BC தரி ராஜாவுடைய 6ஆம் வருஷம் சரி பார்த்தோம்.
அந்த 6ஆம் வருஷத்தில் ஆலயம் பரிபூர்ணமாக முடிஞ்சிருச்சு பார்த்தோம் இல்லையா. அப்போ 21 நாட்கள் என்பது 21 வருடத்துக்குள்ளாக இந்த ஆலயம் பரிபூர்ணமாக கட்டி முடிக்கப்பட்டிருந்தது சொல்லி காமிச்சார். இப்போ அடுத்த முக்கியமான பதிலுக்குள்ளாக என்ன பண்ண போகிறோம்னா கடந்து போக போகிறோம். அப்படி கடந்து போகும் பொழுது நம்முடைய வேதாமத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே அடையாள பாஷை மூலமாக தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போது இங்கே சில அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. என்ன அடையாளம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் இந்த இடத்துல. அப்போது கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்குமே வேதத்தை வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப துல்லியமாக தெரியும் இந்த ஆலயம் எதை யாரை அடையாளப்படுத்துன்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு உண்மையாக பின்பற்றி போகக்கூடிய அநேக பிள்ளைகளை அவர் எப்படிலாம் அடையாளப்படுத்துகிறான்றதை வேதாமத்துக்குள்ளாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால தான் நம்மளை பார்த்து மனவாட்டி அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? பாருங்கள் 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். பார்த்தீங்களா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல 19ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா? அவருடைய மனைவின்னு சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு. அதாவது முன்னாடி படிக்கும் பொழுது கற்புள்ள கன்னிகை, அப்புறம் மனைவி, அடுத்து மனவாட்டி. பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் போல மாறக்கூடிய பிள்ளைகளை வேதாமத்துக்குள்ளாக எப்படிலாம் அடையாளப்படுத்திருக்காங்கன்றதுக்காக சில வசனங்களை பார்த்தோம். அதில் கற்புள்ள கன்னிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்க்கும் பொழுது மனவாட்டின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க லூக்கால 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? பயப்படாதே சிறு மந்தையே அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு வகையில் அடையாளப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு ஆழமான உண்மைகள் இருக்குது. காரணம் என்னன்னா பாருங்க, உதாரணத்துக்கு வந்து பயப்படாதே சிறு மந்தையே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மந்தை என்பது எப்பொழுதுமே, அதாவது மந்தையில் ஆடுகள் இருக்கும் இல்லையா, இந்த ஆடுகள் எப்பொழுதுமே மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மட்டும்தான் செவியை சாய்க்கணும் அப்படின்னு தான் அடையாளம். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுமே அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டுமே செவி கொடுத்து கேட்கக்கூடிய வகையில் தான் அவங்க இருக்கணுன்றதான் இங்கே அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அதே மாதிரி தான் ஆலயம் சொல்லும் பொழுது அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய அதே வகையில் தான் ஆலயம் என்று சொல்லும் போது கூட இந்த ஆலயம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகக்கூடிய அவருடைய சபையாகிய, சரீரமாகிய, மனவாட்டியாகிய, மனைவியாகிய, சிறு மந்தையாகிய சபை அடையாளப்படுத்துன்றதையும் சொல்லி காமிக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்க 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாத்தீங்களா? நீங்களே அந்த ஆலயம் ரொம்ப முக்கியமான பகுதி இது. நீங்களே அந்த ஆலயம் அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லி காமிச்சார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக, சபையாக, ஆலயமாக மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் தான் தேவனுடைய ஆலயம்ன்றதை இங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த ஆலயத்தினுடைய கணம் என்ன, மகிமை என்ன, இது எவ்வளோ விலை உயர்ந்தது, எவ்வளோ ஆச்சரியமானது, எவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் அப்படின்றதா சாலமோன் கட்டின தேவாலயத்தை கவனிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு எல்லாருமே உலகத்தில் கூட எல்லா கிறிஸ்தவர்களுமே ரொம்ப சிம்பிளாக பரலோகத்துக்கு போயிடலாம், ஆலயமாக மாறிடலாம், கிறிஸ்துவனுடைய சரீரமாக, சபையாக, மனவாட்டியாக, மனைவியாக, சிறு மந்தையாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அதோட மதிப்பு என்னன்றது சொல்லி காமிக்கிறார். எவ்வளோ மதிப்பு அது?
உதாரணமாக தோராயமாக பார்த்தோம் இல்லையா, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகுது? கோல்டு மட்டுமே 17 லட்சம் கோடி ரூபாய், வெள்ளி மட்டுமே 2.25 லட்சம் கோடி ரூபாய். இதை ஏன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மதிப்பு தான் இங்கே முக்கியம் நமக்கு. அப்போ இன்னைக்கு ஆலயமாக மாறக்கூடிய நாம கோல்டு மாறக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட தெய்வீகமான குணலட்சணம், அந்த குணலட்சணத்தோடு அந்த கேரக்டரோடு கட்டப்படுறவங்க தான் சபையை தவிர, ஆலயமே தவிர வேற யாருமே கிடையாது. இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த தெய்வீகமான குணலட்சணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கோல்டு ஒப்பிட்டு பேசியிருக்கார். காரணம் என்னன்னா, கோல்டுடைய தன்மை அது என்னைக்குமே மாறாது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கோல்டு என்னைக்குமே. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது எபிரேயரில் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறார் அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல்டுடைய தன்மை என்னது? என்னைக்குமே மாறாது, தன்மைகள் மாறாது இல்லையா. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயம், கேரக்டர், அவர் வாழ்க்கையில் எதுக்காக வந்தார், எப்படி வாழணும், எப்படி ஒப்பு கொடுக்கணும், இதுலேருந்து ஒரு சின்ன இன்ச்சு கூட என்ன பண்ணலன்னா அது மாற்றம் காமிக்கவே இல்லை. அந்த மாதிரி இவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் கோல்டு மாதிரி கூட அந்த கேரக்டரில் தான் சபையாகிய நாம் இன்னைக்கு கட்டப்பட வேண்டும், ஆலயமாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி காமிக்கிறார். அதனால தான் நம்முடைய மதிப்பு என்னன்னு தெரியாமையே அநேகர் உலகத்துக்குள்ளே மாறிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆலயம் ஆச்சரியமான ஆலயம், பிரம்மாண்டமான ஆலயம் இல்லையா. இந்த ஆலயத்தை வச்சு தான் இன்னைக்கு நம்ம முக்கியமான பாடம் வச்சிருக்கார். இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும் பொழுது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா உலகத்தினுடைய பாவங்களும் இந்த ஆலயத்தின் மூலமாக, அதாவது ஆலயமாக மாறக்கூடிய சபையின் மூலமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சரீரம் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பாவ மன்னிப்பு கிறிஸ்துவோட இரத்தத்தின் மூலமாக போக போகுது இல்லையா. அந்த வேலையை இந்த ஆலயமாக சரீரம் செய்வாங்க. அதுக்கு இன்னைக்கு இந்த பூமியில இந்த ஆலயத்தை நம்முடைய பரலோகத்தின் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரார். இந்த ஆலயம் கட்டி முடிக்கக்கூடிய காலப்பகுதி தான் உலகத்துக்கு விசேஷமான ஒரு புதிய காலம், ஒரு புதிய உலகம் இந்த பூமி சந்திக்கும் இல்லையா. அப்படின்னா ஆலயத்துக்கு அஸ்திபாரம் எப்போ போட்டாங்கன்றது நமக்கு தெரியணும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆலயத்துக்கு அஸ்திபாரம் எப்போ போட்டாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பெந்தகோஸ்தே நாளில் தான் சபை அப்படியாக மாறக்கூடிய வாய்ப்பை பூமியில் கூடிய ஜனங்கள் பெற்றார்கள். அந்த வாய்ப்பை முதல்ல பெற்றெடுத்தவர்கள் தான் ஆதிகால அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். இது பெற்றெடுக்கப்பட்ட வருஷம், அதாவது ஆலயமாக, சபையாக, சரீரமாக, மனவாட்டியாக, சிறுமந்தையாக இந்த பரிசுத்தமான ஆலயமாக மாறக்கூடிய வாய்ப்பை பெற்றெடுத்த வருஷம் தான் AD 33ஆம் வருஷம். இந்த படம் பாருங்க, AD 33ஆம் வருஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆலயத்துக்கு சபையாக மாறுவதற்காக அஸ்திபாரம் போடப்பட்ட வருஷம் AD 33ஆம் வருஷம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது எந்த நூற்றாண்டு, இது எந்த நூற்றாண்டுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 1ஆம் நூற்றாண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிக்சர் நல்லா கவனிங்க. இது 1ஆம் நூற்றாண்டு. 1ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லும் பொழுது AD 1 100 வருஷங்கள் வரும் பொழுது அது ஒரு நூற்றாண்டை அடையாளப்படுத்தி காமிக்கும். அதாவது செஞ்சுரி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் 100ன்னு சொல்லி அர்த்தம். அதாவது செஞ்சுரி என்பது எல்லாருக்குமே தெரியும், அப்படின்னா 100ன்னு சொல்லி அர்த்தம். அப்போது ஒரு நூற்றாண்டு என்பது 100 வருடங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதனால் இந்த AD 33 என்பது 1ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக வரக்கூடிய விஷயம். சரிங்களா? அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டில் அஸ்திபாரம் போடப்பட்டது. இப்போ உங்களுக்கே மைண்டில் தெளிவாக வந்திருக்கும். சரிங்களா? 1ஆம் நூற்றாண்டில் அஸ்திபாரம் போட்டாங்க அப்படின்னா எந்த நூற்றாண்டில் இந்த போடப்பட்ட அஸ்திபாரமாகிய சபை, இந்த ஆலயம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், எப்போ நிறைவடையும்? 21ஆம் நூற்றாண்டில் நிறைவடையும். புரிஞ்சுங்களா? ஏன்னா 21 நாட்கள், 21 வருடங்கள், 21 நூற்றாண்டுகள், 21ஆம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் பரிபூர்ணமாக கட்டி பிடிக்கப்படும் என்றுதான் பரலோகத்தின் தேவனுடைய சத்தியம். இது என்னைக்குமே மாறப்படுறது கிடையாது. அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது 21ஆம் நூற்றாண்டு.
21ஆம் நூற்றாண்டு என்னைக்கு தொடங்குச்சுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 2000 வருஷம். புரிஞ்சுங்களா? நாம் இருக்கிறது 2021, 2000 சொல்லக்கூடிய வருஷம் வந்து இல்லையா, அன்னையில் இருந்தா 21ஆம் நூற்றாண்டு தொடங்க ஆரம்பிச்சது. அப்போ நாம் இன்னைக்கு இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதியிலேயே இந்த ஆலயமாக மாறக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவடையும் பொழுது ஒட்டுமொத்த உலகமே ஒரு புதிய காலத்தை சந்திக்கும். அந்த காலப்பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். நீங்கள் யாருமே இதை அசட்டை பண்ணக்கூடாது. உலகத்தில் கூட எந்த மனிதகுலமும் அசட்டை பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா, பரலோகத்தின் தேவன் இதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காராம். அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இன்னைக்கு கிறிஸ்துவுடைய சரீரமாக ஆலயமாக வாரக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய அநேக ஜனங்களை பார்த்து அநேகர் வந்து ஏளனமாக பார்க்கலாம், அநேகர் வந்து தரக்குறைவாக பேசலாம், அநேகர் இந்த வேலையை தடை பண்ணலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்காராம். சரிங்களா? அதனால தான் பாருங்க, சகரியால 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது யாருன்னா ஜெருபாபேல். அப்ப ஜெருபாபேல் யார் அடையாளப்படுத்துவார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துவார். அதனாலதான் ஜெருபாபேல்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, ஜெருபாபேல், பாபேல் என்பது குழப்பம் என்ற அர்த்தம். சரிங்களா? ஜெரு அப்படின்னா ஜெருபாபேல் சொல்லும் பொழுது குழப்பத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர். நம்முடைய அடையாளத்துக்கிறது தான் நம்மளை இந்த உலகத்தின் குழப்பத்திலிருந்து, இந்த அமைப்புகளுடைய குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை ஆலயமா மாற்றக்கூடிய சகல அதிகாரத்தையும் பெற்றவர் அவர் மட்டுமே. பாருங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தேவனின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அன்னாரிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்ன அர்த்தம்னா, சகல அதிகாரத்தையும் பெற்றவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றத நம்முடைய ஆண்டவரே தெளிவாக சொல்லியிருக்கார். மத்த 28ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கார் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா தெளிவாக கூர்ந்து கவனிங்க. இந்த ஆலயம் யாருன்னா, நாம் தான் ஆலயமாக மாறக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். இந்த வாய்ப்புக்கான அஸ்திபாரம் போடப்பட்ட வருஷம் AD 33ஆம் வருஷம். அஸ்திபாரம் போட்டது யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் போட்டாரு. அதாவது ஜெருபாபேல் அஸ்திபாரம் போட்டிருக்காரு. அவருடைய கைகளே இந்த ஆலயத்தை கட்டி தீர்க்கும். அவருக்கு முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் அது சமபூமியா மாறிடும். அப்படின்னா இன்னைக்கு நாம ஆலயமாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நாமள முழுசா நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலுமே ஜெருபாபேல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகல அதிகாரத்தையும் பெற்றவர். பார்த்து பார், அவர் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுகளை கொண்டு வந்து நம்மளை ஆலயமாக மாற்ற வேண்டியது அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள். அப்படி அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகளுக்குள்ளாக நாம் இருக்கணும். அப்படின்னா நாம் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். தேவனுடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது நம்மளை அவர் உயர்த்துவதையும் சொல்லி காமிச்சிருக்கார். படிக்கலாம் பாருங்க, யாக்கோபுல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். 10ஆம் வசனம் படிங்க. 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அதே மாதிரி 1 பேதுருல 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பாத்தீங்களா? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில் அடங்கி இருங்கள் சொல்லி காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, விசேஷமான வாய்ப்பை நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். ஆலயமாக மாறக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி வாய்ப்பு தான் அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு ஆலயம் கட்டும்படியான வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஆலயம் கட்டுறதுக்கு இது டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய சொந்த வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் ஆகாய் மூலமாக எச்சரிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாம ஆலயமாகவே மாறக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றிருக்கும் பொழுது நம்முடைய சுய வேலைகளை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து கொடுத்த வாய்ப்பை நாம நழுவ விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை விட பரிதபிக்கக்கூடியவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதோடைய பேக்ரவுண்ட் எங்க இருக்குன்றதை நம்ம தெளிவாக படிச்சு வச்சிருந்தோம். அதாவது தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தானியேல் கிட்ட
3 வாரங்களை பற்றி பேசியிருந்தார். அந்த 3 வாரங்கள் என்பது 21 நாட்கள். அந்த 21 நாட்களுக்குள்ளாக நடந்த சம்பவங்களை நம்ம ஏற்கனவே ரிவைஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அப்போ அந்த 21 நாட்களுக்குள்ளாக ஆலயத்தை கட்டுறதுக்கான வேலைகளை தொடங்குவாங்க. அது தடை பண்ணப்படும், மறுபடியும் ஆலயம் கட்டி முடிக்கப்படும். எப்போ? 21 நாட்களுக்குள்ளாக கிடையாது, 21 வருஷத்துக்குள்ளாக. அப்போ அந்த 21 நாட்கள் என்பது 21 வருஷத்தை அடையாளப்படுத்தது. அதே மாதிரி ஆலயம் துல்லியமாக கட்டி முடிக்கப்பட்டது. எப்போ? தடை பண்ணப்பட்ட வருஷம் 536, சரிங்களா? கட்டி முடிக்கப்பட்ட வருஷம் 515 BC, சரிங்களா? அப்போ இடைப்பட்ட காலப்பகுதி 21 வருஷம். அப்போ அந்த 21 நாட்கள் 21 வருஷம்னு சொல்லி காமிச்சாரு. நமக்கு வரும் பொழுது அந்த ஆலயம் நாம் தான் நம்ம கட்டும்படியாக, அதாவது ஆலயமாக மாறும்படியாக வாய்ப்பை பெற்ற வருஷம் AD 33, அது 1ஆம் நூற்றாண்டு, சரிங்களா? அந்த நூற்றாண்டில் அஸ்திவாரம் போட்டாங்க. 21 வருஷம், அதாவது 21 நூற்றாண்டுக்குள்ளாக இது கட்டி முடிக்கப்படும் தான் சொல்லப்பட்ட காரியங்கள். இன்றைக்கி நாம் இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் இன்னும் கொஞ்ச காலத்தில், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப காலம் கிடையாது, அது எந்த வருஷம் கூட வேதாந்தத்துக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்குது, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்ற நாம் அந்த ஆலயமாக மாறும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உலகம் பெற்றுக்கொள்ளும். அப்போ உலகத்தினுடைய சந்தோஷம் இன்றைக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கார். நாம் வாழும் பொழுது ஆலயமாக மாற முடியும். இந்த ஆலயமாக மாற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.